புதியதாக தங்க நகைக்கடனுக்கு 9 புதிய விதிகள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் முதல் விதி என்னன்னு பார்த்துடலாம். இந்த முதல் விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தங்க நகைக்கடனுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 80% வரைக்கும் நமக்கு கடனாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த புதிய விதிகளில் 75% தான் கடனாக வந்து கொடுப்பாங்க இனிமேல் தங்க நகைக்கடனுக்கு. இந்த கோவிட் காலத்துலலாம் 80% நமக்கு தந்துட்டு இருந்த தங்க நகைக்கடன் இப்போது 75% வந்து நமக்கு இப்போ தர்றாங்க தங்க நகைக்கடன். அடுத்து பார்த்திங்கன்னா 2வது ரூல் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம ஒரு தங்கத்தை அடமானம் வைக்கும்போது ஒரு பேங்க் சைடில் அவங்க அந்த தங்கத்துக்கான ரிசிப்ட் வந்து கேட்பாங்க. அந்த ரிசிப்ட் இருந்தால் மட்டும்தான் நாம் தங்க நகைக்கடன் வாங்க முடியும். ஒருவேளை ரிசிப்ட் இல்லாத பட்சத்தில் அந்த தங்க நகைக்கடனுக்கு வந்து ஆதாரம் வந்து வேணும். அது இருந்தால் மட்டும்தான் நாம் கடன் வந்து வாங்க முடியும் தங்க நகைக்கடன். அப்படி இல்லைனா அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. 3வது புதிய விதிகள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு தங்கத்தை வந்து நம்ம கடனுக்கு வந்து அடமானம் வைக்கும்போது அந்த தங்கத்துக்கான தூய்மை சர்டிஃபிகேட் வந்து கொண்டு வரணும்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தூய்மை சர்டிஃபிகேட்டில் என்னென்ன அது மென்ஷன் ஆகிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த தங்கம் வந்து எவ்வளோ வெயிட் இருக்குது, அதாவது எவ்வளோ கிராம் இருக்குது, அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி எவ்வளோ ஸ்டோன், அதாவது கற்கள் வந்து எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் வந்து தங்கத்தை பற்றி ஃபுல் டீட்டெயிலுமே வந்து அந்த தூய்மை சர்டிஃபிகேட்டில் வந்து மென்ஷன் ஆகிருக்கணும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. 4வது புதிய ஆர்பிஐ விதிகள் என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த தங்க நகைக்கடன் வந்து நம்ம வைக்கிறப்போ பார்த்திங்கன்னா அதனோட தரம் வந்து குறிப்பிட்டிருக்க வேண்டும். அந்த தரம் பார்த்திங்கன்னா 22 கேரட் இல்லை அதற்கு மேலே வந்து இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் தங்க நாணயங்களை வந்து நீங்கள் அடமானம் வைக்கிற பட்சத்தில் அது ஒரு பேங்க்கிட்டேருந்து வாங்கினதோ இல்லை நிதி நிறுவனத்திட்டேருந்து வாங்கினதா இருந்தால் மட்டுமே வந்து அது தங்க நகைக்கடனுக்கு அடமானமாக வைக்க முடியும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா தங்கத்தோட தரத்தை வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே தங்க நகைக்கடனுக்கு நாம் அந்த தங்கத்தை அடமானம் வந்து வைக்க முடியும். 5வது விதிகள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு தங்க நகை வந்து நாம் அடமானம் வந்து வைக்கும்போது அது 18 கேரட்டாக வந்து இருக்கிற பட்சத்தில் அது 22 கேரட்டாக கன்வெர்ட் பண்ணி அது 22 கேரட்டுக்கு எவ்வளவு பணம் வருதோ மதிப்பீடு வருதோ அந்த மதிப்பீடு மட்டும் தான் நமக்கு தங்க நகை கடனில் வந்து நமக்கு லோனாக வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி பண்ணுற பட்சத்தில் நமக்கு வந்து அமௌண்ட்டு குறையதான் செய்யும். இது 6வது விதி என்னென்னு பார்த்துடலாம். ஒரு நபர் வந்து தங்க நகை கடன் வாங்குறாருன்னா அவர் 1 கிலோவுக்கு மேலே தங்க நகையை வந்து அடமானம் வந்து வைக்க முடியாது. 1 கிலோவுக்குள்ளே தான் வந்து ஒரு நபர் தங்க நகையை அடமானம் வைக்க முடியும். ஸோ ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு நபர் 1 கிலோவுக்கு மேலே வந்து தங்க நகையை அடமானம் வைக்கவே முடியாது. ஸோ இது பார்த்திங்கன்னா புதுசாக வந்து இந்த ரூலில் கொண்டு வந்திருக்கிறாங்க. 7வது புதிய விதிகள் வந்து ஆர்பிஐ என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, இனிமேல் வெள்ளியும் பார்த்திங்கன்னா நம்ம அடமானம் வைக்கலாம். ஸோ வெள்ளியும் பார்த்திங்கன்னா அதனோட தூய்மை தரத்தை வந்து 925 இருந்தால் மட்டுமே அதை அடமானம் வைக்க முடியும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. 8வது புதிய விதிகள் ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்கோ என்பிஎஃப்சியோ நம்மளுடைய தங்க நகை கடனை நம்ம தங்கத்தை வந்து அடமானம் வைக்கும்போது ஒரு ஒப்பந்தம் வந்து தந்திருக்கணும். அந்த ஒப்பந்தத்தில் பார்த்திங்கன்னா ஒருவேளை நம்ம தங்க நகை கடன் ஏலத்தில் வந்து போகிற பட்சத்தில் அதற்கான மீட்டெடுக்கிற வழிகள் என்னென்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இப்படி பார்த்திங்கன்னா அந்த ஒப்பந்தத்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்குன்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 9வது புதிய விதிகள் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஸோ இந்த ரூல்ஸில் ஸோ அவங்க முக்கியமானது ஒன்று குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒருவேளை உங்கள் தங்க நகை கடனை நீங்கள் முழுசாக வந்து கட்டி முடிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் பட்சத்தில் 1 வார காலத்தில் வந்து அவங்க உங்களுடைய தங்க நகையை வந்து அவங்க தந்திருக்கணும். அப்படி தராத பட்சத்தில் ஒரு நாளைக்கு அந்த பேங்குக்கோ என்பிஎஃப்சிக்கோ 5000 அபராதம் விதிக்கப்படும் சொல்லி இந்த ரூலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்படி இந்த புதிய கட்டுப்பாடுகளை வந்து இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க ஆர்பிஐ. இது பார்த்திங்கன்னா சாமானிய மக்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான ஒன்று தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற விதிகள் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது. ஸோ இந்த 9 புதிய விதிகளில் வந்து பார்த்திங்கன்னா சாமானிய மக்களுக்கு ரொம்பவே கஷ்டத்தை விளைவிக்கக்கூடியது தான். ஸோ எதுக்கு இந்த மாதிரி ஒரு விதிகளை வந்து விதிச்சாங்க அப்படிங்கிறத நமக்கு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் ஆர்பிஐ சைட்லேருந்து அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படி தான் பார்த்திங்கன்னா தவறுகள் வந்து நடக்காது. ஏன்னா நிறைய பேர் ஃப்ராடுத்தனம் பண்ணி எங்கேயோ வந்து களவாண்டு அந்த நகையை வந்து
பேங்க்கில் வந்து அடமானம் வச்சிடுறானுங்க, இல்லைனா ஒரு நிதி நிறுவனத்திட்ட போய் அடமானம் வச்சிடுறாங்க ஈஸியாக. ஸோ அது வந்து மக்களை பாதிக்கக்கூடாதுங்கிற பட்சத்தை தான் ஆர்பிஐ வந்து இந்த 9 புதிய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்து இந்த 9 புதிய கட்டுப்பாடுகள் இருக்குது, கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி கோல்டு லோன் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்களான்னு சொல்லி நீங்களும் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதையும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. மறக்காமல் நம்ம தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.